சூழல் பாதுகாப்பு அனைவரையும் பொறுப்பு. அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சூழல் பாதுகாப்பு அனைவரும் பொறுப்பு எனும் தலைப்பில் நான் பேச சொல்ல இன்றைய உலக மாசுகளால் குப்பைகளால் நிறைந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் மழை போல் குவிந்துள்ள குப்பை. இதன் காரணமாக பல்வேறு புதிய புதிய நோய்கள் உருவாகின்றன. இதற்கு யார் காரணம்? நாம் ஒவ்வொருவரும் தான். நம் வீடு மட்டும் தூய்மையாக இருந்தால் போதும் என்ற சூழலத்தோடு பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை நாம் வீசி வீழ்கிறோம். அதனால் குப்பைகள் நாளுக்கு அதிகமாகி மழை போல் காட்சி அளிக்கிறது. அரசு பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்று சொல்றது போதும். நாம் தினம் தினம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன் என்று ஒவ்வொரு தனிமை உறுதி எடுத்தால்தான் இந்த மழை போல் குவிந்துள்ள குப்பைகளை குறைக்க முடியும். அதோடு நம்மை சுற்றியுள்ள மரங்களை வெட்டாமல் அதிக அளவில் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். இதனால் உலக வெப்பமாக தவிர்க்கப்படும். அதிக வாகனங்களில் பயன்பாடும் சூழல் மாசுபாட்டிற்கு முக்கிய காரணியாக உள்ளது. எனவே இருளை பழிப்பதை விட ஒளியாற்றுவது நல்லது என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நான் நினைத்தேன் என்னோட சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும் என்று ஒவ்வொரு தனி மனிதரும் சபதம் ஏற்க வேண்டும். அப்போது நம் ஊரும் நம் நாடும் தூய்மையோடு பாதுகாப்போடு இருக்கும். எனவே சூழல் பாதுகாப்பு நம் அனைவரும் பொறுப்பு. அது தனி ஒருவருக்கு ஆனது அன்று என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் இணைந்து நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி.